அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே யோபு 23 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். தனக்கு இருக்கிற அந்த சோதனையை, தனக்கு இருக்கிற அந்த வேதனையை அவர் எப்படி பாசிட்டிவாக மாற்றி சொல்கிறார் பாருங்கள். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பாடுகள், போராட்டங்களை பார்த்து அநேகர் சொல்லுவோம், நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன், யோபுவை போல வேதனைப்படுகிறேன். பாருங்கள், யோபுவை போல இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் வேதனைப்பட்டதில்லை. யோபுவை போல இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கஷ்டப்பட்டதில்லை. ஆனால் அவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது பாருங்கள். இந்த யோபுவை குறித்து 5 விதமான சாட்சிகள் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 1:1 வாசிக்கிறோம் வேதத்தின் சாட்சி. யோபு 1 அதிகாரம் 8வது வசனத்திலே தேவனுடைய சாட்சி. யோபு 1 அதிகாரம் 9-10 சாத்தானுடைய சாட்சி. யோபு 2 அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அவருடைய மனைவியின் சாட்சி. இப்படி நண்பர்களின் சாட்சி. இப்படி சாட்சி பெற்ற தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை, அவனுடைய வாழ்க்கையை சோதனை தாக்கினது. தேவனால் சாட்சி பெற்ற மனிதன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்ட, தேவனால் சொல்லப்பட்ட ஒரு மனிதனுக்கு பயங்கர சோதனை. ஆனால் அந்த சோதனையில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இந்த யோபு சாதாரணமான மனிதனும் அல்ல. அவர் தெய்வ பயமுள்ளவர், விசுவாசம் உள்ளவர், தேவனுக்கு பயப்படுகிறவர். அதோடு கூட சாதாரணமானவர் அல்ல, ஒரு செல்வ சீமான். அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள் என்று யோபு 1 அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு 1:3 வாசிக்கிறோம், 3000 ஒட்டகங்களும் 7000 ஆடுகளும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தது. திரளான வேலைக்காரர் இருந்தார்கள். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரிய மனுஷனாயிருந்தான், பெரிய செல்வந்தனாயிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கர சோதனை வந்தது. அவனுடைய மனைவி கூட நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய சரீரம் கெட்டு போனது. அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கர சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலும் அவருடைய விசுவாச வார்த்தை மிக மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. அவர் என்னை சோதித்த பின்பு, அவர் என்னை புடமிட்ட பின்பு, அவர் என்னை உருவாக்கின பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. ஒரே நாளில் யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். சபேயர் வந்தார்கள், கல்தேயர் வந்தார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளின் மீது வனாந்திரத்தில் இருந்து வந்த காற்று அடித்தது, எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். யோபு 1 அதிகாரம் கடைசி வசனத்திலே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை இந்த யோபோடு கம்பேர் பண்ணி பாருங்களேன். நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன போராட்டங்களை நம்மளால் தாங்க முடியல. நிறைய பேர் புலம்புறாங்க, எனக்கு ஏன் பிரதர் இவ்வளோ பெரிய போராட்டம், எனக்கே இவ்வளோ பெரிய சஞ்சலம், நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு போகிறேன், உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பிரதர் நிறைய பேர் கேட்குறது. சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கும் போது, சில பாடுகள் வேதனைகள் அனுமதிக்கும் போது, அந்த பாதையிலே கடந்து போகிற வேளையிலே அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது கடைசியில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் எல்லாமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. சகோதரா, சகோதரி, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்பாக யோபுவை நினைத்து பாருங்கள்.
யோபு அவ்வளவு கஷ்டத்திலும் எல்லாம் இழந்து போனார். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை இழந்தார், அந்தஸ்தை இழந்தார், ஆஸ்தியை இழந்தார், பிள்ளைகளின் குடும்பத்தை இழந்தார், சரீரத்தின் அழகை அந்தஸ்தை இழந்தார். எல்லாம் இழந்து போன பிற்பாடும் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளே எழும்புமானால் நிச்சயம் கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும், நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இருக்கிற சோதனையை பார்த்து பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு மகிமையாய் மாறப்போகிறது. நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் படுகிற துன்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி உங்கள் வாழ்க்கையை தேவன் சந்தோஷப்படுத்த போகிறார். யோபுவினுடைய கடைசி அதிகாரம் 42வது அதிகாரத்திலே வாசிக்கும்போது 16, 17வது வசனம் கடைசி வசனங்களில் வாசிக்கும்போது, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இந்த ஆசீர்வாதம் இந்த சோதனைக்கு பின்பு 2 மடங்கு நன்மையோடு கூட பூரண ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இப்போ நம்ம முறுமுறுக்கக்கூடாது, அவிசுவாசம் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு யோபுவை போல இப்போ படுகிற கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு எதிர்காலத்தில் மகிமையாக மாறப்போகிறது. பிரதர், சொல்லுவோமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமையான பிதாவே, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், சஞ்சலப்படலாம். இந்த யோபு என்கிற நீதிமானுடைய வாழ்க்கையை கண்டு அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்களை பார்த்து அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கவனித்து தங்கள் ஆண்டவரை இப்பொழுது காண்கிற நம்முடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.